ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 4 and 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், தற்போது தீரன் சின்னமலையின் எத்தனையாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 221வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தீரன் சின்னமலை அப்படின்றவரை பற்றி கேள்விப்பட்டோடனே நமக்கே தெரியும், ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து புலித்தேவர், அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் அவர்களுடைய வரிசையில் வந்து இவரும் ஒருத்தர் வந்து வருவார். இந்த தீரன் சின்னமலையோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 17 1756 வந்து பிறந்திருப்பாரு. அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 31 1805 வந்து இறப்பு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீர்த்தகிரி. அப்போ சின்னமலை அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா மைசூர் அரசரினுடைய வரி பணத்தை வந்து இவர் வந்து பிடுங்குவார். அதனால வந்து பிடுங்கிட்டு அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் இடையில இருக்கிற சின்னமலை தான் வந்து வரி பணத்தை வந்து பறிச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு போய் உங்கள் அரசர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவருடைய பெயர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்றது வந்திருக்கும். இவர் வந்து ஒரு முக்கியமான போர்கள்லாம் ஈடுபட்டுப்பார். என்னென்ன போர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே இதெல்லாம் வந்து மேட்சப்பில் கேட்பாங்க. 1801 வந்து காவிரி போர், 1802 வந்து ஒடாநிலையில் வந்து போர் புரிஞ்சிருப்பார், 1804 வந்து அரச்சலூர் போர். இந்த மூணும் வந்து எப்பயுமே இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது மேட்சப்பில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவர் வந்து ஜூலை 31 1805 சங்ககிரி கோட்டையில் வந்து ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அதனால தான் ஜூலை 31 அப்படின்றதுனால இது வந்து 221வது நினைவு தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. அடுத்து லெபிடோப்டெரா என்ற பூச்சி வரிசையின் கீழ் வரும் பட்டாம்பூச்சிகள் மற்றும் அந்து பூச்சிகளின் எவ்வளவு சிற்றினங்கள் உள்ளதாக புதுப்பிக்கப்பட்ட அறிவியல் விவரங்களில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 13,703 சிற்றினங்கள் வந்து இருக்கிறதா அறிவியல் விவரங்களில் இடம்பெற்றிருக்கு. லெபிடோப்டெரா அப்படின்ற பூச்சி வரிசையின் கீழே வர பட்டாம்பூச்சி மற்றும் அந்து பூச்சிகளினுடைய சிற்றினங்கள். அடுத்து டூர் டி பிரான்ஸ் ஃபெம்ஸ் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? இளம் சைக்கிள் பந்தய வீராங்கனையான ஹர்ஷிதா ஜாக்கர் அப்படின்றவங்க தான் வந்து இடம்பெற்றிருக்காங்க. டூர் டி பிரான்ஸ் போட்டிக்கு இணையாக பெண்களுக்கு பல கட்டங்களை கொண்ட சைக்கிள் பந்தயமே டூர் டி பிரான்ஸ் ஃபேம்ஸ் அப்படின்ற போட்டி. அதாவது டூர் டி பிரான்ஸ் போட்டிக்கு இணையாக பெண்களுக்கு பல கட்டங்களை கொண்ட சைக்கிள் பந்தயம் தான் வந்து டூர் டி பிரான்ஸ் ஃபேம்ஸ் அப்படின்ற போட்டி. அந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆகியிருக்க முதல் இந்திய பெண் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கவங்க ஹர்ஷிதா ஜாக்கர் அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. இது UCI பெண்கள் உலக டூர் கேலண்டரினுடைய ஒரு பகுதி தான் இது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி 2030 நடத்துவதற்காக எந்த நாட்டிடம் முறைப்படி கொடி ஒப்படைக்கப்பட்டது? இந்திய நாட்டிடம் தான் வந்து கொடி ஒப்படைச்சிருக்காங்க. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி 2030 எங்க நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் நடைபெற போகுது. அடுத்து, இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் இருந்து காயம் காரணமாக விளங்கியுள்ள ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக எந்த வேகப்பந்து வீச்சாளர் சேர்க்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா அகிப் நபி அப்படின்றவர் சேர்க்கப்பட்டிருக்காரு. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் இருந்து இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் வீரர் அப்படின்ற பெருமையை வந்து அகிப் நபி அப்படின்றவர் பெற்றிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மேம்பாடு செயல் திட்ட சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 2024 மே 29 தான் வந்து தமிழ்நாடு மேம்பாடு செயல் திட்ட சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின்படி SC/ST துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிக்க முதல்வர் தலைமையில் மாநில மன்றம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான். அடுத்து 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் எத்தனை தங்க பதக்கங்களை இந்தியா வென்றது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 13 தங்க பதக்கங்களை வந்து கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த நாடுகளினுடைய கோரிக்கையை ஏற்றி ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய கிழக்கு நாடுகளினுடைய கோரிக்கையை ஏற்றுதான் ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. 18 வயதில் உலகின் இளம் பேராசிரியராக மாறி சாதனையை படைத்துள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாதன் தாமஸ் அப்படின்றவர் தான் வந்து 18 வயதில் உலகின் இளம் பேராசிரியராக மாறி சாதனை படைச்சிருக்காரு. அமெரிக்காவை சேர்ந்த இளைஞர் தான் இவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.